இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசிக்கான முக்கியமான 100க்கும் மேற்பட்ட வினாக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் டைமில் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரி, இப்போ முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் தலைநகரம் எதுன்னு சொல்லுங்கள். சென்னை. சரிங்களா? அடுத்து, தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு. சரிங்களா? இந்தியாவின் தேசிய பறவை எது சொல்லுங்கள். புறாவா? இல்லை, மயில். சரிங்களா? அடுத்து, தமிழ்நாட்டின் தலைநகரம் எதுங்க சொல்லுங்கள் பார்ப்போம். திருச்சியா? இல்லை, சென்னை. சரிங்களா? இந்தியாவின் தேசிய மலர் எதுன்னு சொல்லுங்கள். மல்லிகைப்பூவா? தாமரை. சரிங்களா? உலகின் மிகப்பெரிய கண்டம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஐரோப்பியாவா? இல்லை, ஆசியா. சரிங்களா? இந்தியாவின் தேசிய கீதத்தை எழுதியவர் யார் சொல்லுங்கள் பார்ப்போம். ரவீந்திரநாத் தாகூர். சரிங்களா? அடுத்து, இந்தியாவின் தேசிய விலங்கு சொல்லுங்கள் பார்ப்போம். சிங்கமா? இல்லை, புலி. சரிங்களா? அடுத்து, சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யார் சொல்லுங்கள் பார்ப்போம். மகாத்மா காந்தியா? இல்லை, ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? அடுத்து, தமிழ்நாட்டின் மாநில பறவை சொல்லுங்கள். கிளியா? இல்லை, மரகதப்புறா. சரிங்களா? இந்தியாவின் தேசிய மரம் சொல்லுங்கள். ஆலமரம். சரிங்களா? அடுத்து, உலகின் மிக நீளமான நதி சொல்லுங்கள் பார்ப்போம். நெயில். சரிங்களா? அடுத்து, இந்தியாவின் அரசமைப்பு எப்போது அமலுக்கு வந்தது சொல்லுங்கள் பார்ப்போம். 26 ஜனவரி 1950. சரிங்களா? அடுத்து, தமிழ்நாட்டின் மாநில மலர் சொல்லுங்கள் பார்ப்போம். மல்லியா? இல்லைங்க, செங்காந்தல். சரிங்களா? அடுத்து, இந்தியாவின் தேசிய நதி சொல்லுங்கள் பார்ப்போம். இந்தியாவுக்கு கேட்டிருக்காங்க, கங்கை. சரியா? அடுத்து, இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்திரா காந்தி. சரிங்களா? அடுத்து, தமிழ்நாட்டின் மாநில மரம் சொல்லுங்கள் பார்ப்போம். தென்னையா? இல்லைங்க, பனை மரம். சரிங்களா? அடுத்து, உலகின் மிகப்பெரிய பெருங்கடல் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்திய பெருங்கடலா? இல்லைங்க, பசிபிக் பெருங்கடல். சரிங்களா? அடுத்து, இந்தியாவின் தேசிய பழம் சொல்லுங்கள். மாம்பழம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் தட்டி விட்ருங்க. அடுத்தடுத்து நம்ம சேனலில் டிஎன்பிசிக்கான ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.